வீரவாஞ்சி நகர் ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 27ஆம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம், காப்பு கட்டுதல், கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவில் வலம் வந்து யாகசாலையில் எழுந்தருள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கோவில் அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும், கணபதி ஹோமம், தன பூஜை, நவகிரக பூஜை, கோபூஜை, யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. மேலதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி சுவாமி 21 அபிஷேக சிறப்பு பூஜைகள், சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். बलप्रभमन्ये नमः सर्वभूतमन्ये नमः भद्रन्ये नमः दिशादेवी नमः मुन्ने नमः कालिन्ये नमः भद्रम्बस्य माखभरदत्राः श्रीरण्ये स्वष्टभागं शस्तनोभिः विजयमदेवकनञ्जराजुः स्वस्तनञ्जन्द्रा वृद्धश्रवाः स्वस्तिनः पूषा विश्ववेदाः स्वस्तिनस्तारीदानाः समश्रदान् भगवजाजमानः अन्धेराहत्तपदमुन्दजन्तस्मामिदा आङ्गामगामाजमज्जमोः कामेश्वरामीश्वरवनानुभानो वेदाजवयस्सलवद्वजः युष्मान् मुम्बे सर्वजाम सर्वतो सामनं प्रजा नामिकासमः नमः